This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தாய் கண் முன்னே சென்னையில் கடத்தப்பட்ட சிறுவன் 14 நாட்களுக்கு பிறகு மீட்பு. சிக்கிய 2 பெண்கள். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் கடத்தப்பட்ட அசாம் மாநிலத்தை சேர்ந்த 6 வயது சிறுவன் ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டம் நசரத்பேட்டை ரயில் நிலையம் அருகே 14 நாட்கள் கழித்து மீட்கப்பட்டுள்ளார். சென்னை சென்ட்ரல் ரயில்வே போலீசார் தனிப்படை அமைத்து காணாமல் போன சிறுவனை தேடி வந்த நிலையில் இன்று சிறுவன் ஆந்திர மாநிலம் குண்டூர் அருகே மீட்கப்பட்டுள்ளான். சிறுவனை கடத்தி சென்ற பிச்சை எடுக்க வைக்கும் கும்பலை சேர்ந்த 5 பெண்களில் 3 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அசாம் மாநிலத்தை சேர்ந்த பெண் சகிதா பேகம். இவரது கணவர் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட்டார். இவர்களுக்கு 6 வயது மற்றும் 3 வயதில் 2 மகன்கள் உள்ளனர். இந்நிலையில் சகிதா பேகம் தனது 2 மகன்களுடன் சென்னையில் உள்ள காய்கறி கடை ஒன்றில் வேலை பார்ப்பதற்காக கடந்த ஜனவரி 12ஆம் தேதி ரயில் எழும்பூருக்கு வந்துள்ளார். சென்னை வந்த பிறகு காய்கறி கடை ஊழியர் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருப்பதாக தெரிவித்ததால் 2 மகன்களுடன் சகிதா பேகம் அங்கு சென்றுள்ளார். அப்பொழுது சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் அவரது 6 வயது மகன் திடீரென காணாமல் போய் உள்ளார். இதையடுத்து அவர் அங்கு நீண்ட நேரமாக தன் மகனை தேடியுள்ளார். எங்கு தேடிய போதும் மகன் கிடைக்காத நிலையில் உடனடியாக சகிதா பேகம் சென்ட்ரல் பாதுகாப்பு படை மற்றும் சென்ட்ரல் ரயில்வே போலீசாரிடம் தன் மகனை காணவில்லை என புகார் செய்துள்ளார். இதனை அடுத்து உடனடியாக போலீசார் சிசிடிவி காட்சிகளை பார்த்தபோது சிறுவன் முதலில் 2 இளைஞர்களுடன் இருந்த நிலையில் அவர்கள் ரயிலுக்கு நேரமானதால் கிளம்பிய நிலையில் அடுத்ததாக சிறுவன் ஒரு பெண்ணுடன் சென்றது தெரிய வந்தது. அந்த சிறுவனை அழைத்து சென்ற பெண் யார், அவர் எங்கு சென்றார் என போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்ததில் சிறுவன் கடத்தி செல்லப்பட்டது தெரிய வந்தது. சென்னை முழுவதும் ரயில் நிலையங்களில் அலர்ட் செய்யப்பட்டு சிறுவனை கண்டுபிடிக்க முயற்சி செய்யப்பட்டு சிறுவனை கண்டுபிடிக்க சென்ட்ரல் ரயில்வே போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வந்தனர். இந்நிலையில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் கடத்தப்பட்ட போன அசாம் மாநிலத்தை சேர்ந்த 6 வயது சிறுவன் ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டம் நசரத்பேட்டை ரயில் நிலையம் அருகே 14 நாட்கள் கழித்து மீட்கப்பட்டுள்ளான். சிறுவனை கடத்தி சென்றவர்கள் பிச்சை எடுக்க வைக்கும் கும்பலை சேர்ந்த பெண்கள் என்று தெரிய வந்துள்ளது. சிறுவனை கடத்தி சென்ற 5 பெண்களில் 3 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். வட மாநிலத்திற்கு செல்லும் ரயில் மூலமாக சிறுவனை அந்த பெண்கள் ஆந்திராவிற்கு கொண்டு சென்றது தெரிய வந்துள்ளது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் கடத்தப்பட்ட சிறுவன் 14 நாட்களுக்கு பிறகு மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.